முருகாச்சரணம். அப்போ சரவண அப்படின்ற இடத்துல 6 சிசு படைக்கப்பட்டதையும் அதை கௌரிக்கு இது உண்டானதனுடைய விளைவாக பால் சுரக்கிறதையும் நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல வராங்க கைலாயத்துலேருந்து கௌரி அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்க. அப்போது சிவனோடைய அவங்க இறங்கி வரும்பொழுது அந்த இடத்துக்கு சரவண பொய்கை அப்படின்ற ஒரு நாமம் உண்டாருது. அப்போ அக்னி சொல்கிறார், இது என்னுடைய குழந்தை, ஏன்னா என்னுடைய இதுலேருந்து அந்த குழந்தை வந்திருக்கு. அடுத்து எனக்கு தானே சுரக்கிறது, அப்போ என்னோட குழந்தைன்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க. இந்த 6 ரிஷி பத்னிகளும் சொல்கிறாங்க, நாங்கள் தான் பேணி வளர்த்தோம், இது எங்களுக்கு சொந்தமான பொருள்ன்றாங்க. அதே மாதிரி இப்படி வாயு அக்னி எல்லாராலையுமே இந்த குழந்தை தன்னுடையதுன்னு சொல்லிக்கப்படுறது. அப்போ அந்த குழந்தை ஷண்முகனா உருவாருது, 6 முகங்களோட. இதை பார்த்துட்டு அக்னி, இவன் என்னுடைய குமாரன் இல்லையா, அதனால இவனுக்கு ஆக்னே என்ற நாமம் இனிமேல் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முருகரே அந்த ரிஷி பத்னிகளை பார்த்து பேசிட்டு சொல்கிறார், நீங்கள் என்ன ஆதரித்து வளர்த்தேல், அதனால் 6 மண்டலங்களாக கிருத்திகா மண்டலங்களாக உங்களுக்கு நான் வானத்தில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் கிருத்திக மண்டலமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவாளால் வளர்க்கப்பட்டதுனால அந்த மாதத்துக்கு கார்த்திகை மாதம், அந்த வளர்த்த முருகனுக்கே கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு நாமம் உண்டாருது. அடுத்து கங்கையை பார்க்குறார், நீங்களும் என்னை ஏற்றுண்டேள், அதனால் இதுக்கு மேலே எனக்கு காங்கேயன்ற பேர் உண்டாருது. அடுத்து வாயு, உங்களுக்கும் நான் மகன் இல்லையா, அதனால நான் எனக்கு பேர் பாகுலேயன்னு சொல்கிறார் முருகன். அடுத்து பார்வதி தன்னுடைய ஒரு பரிவோட தாயாக பார்த்துட்டே இருக்காங்க, இந்த மாதிரி 6 தலையோடு அந்த குழந்தை இருக்கேன்னு. அப்போது நீங்கள் கௌரி இல்லையா, என் பேர் கௌரி தனையா அப்படின்னு மனுஷா அழைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க முருகர். அப்போ தாயார் தேவி ஆப்டவ சொல்கிறாங்க, பார்வதி தேவி, இனிமே எனக்கு பேர் ஸ்கந்த மாதா, அதாவது குழந்தைகள் ஒஸ்தியானா இன்னாருடைய தகப்பனார் இன்னாருடைய தாயார்னு சொல்லிப்பா இல்லையா, அப்படி நீ எவ்வளோ பெரிய ஒஸ்தியான பொருள், அதனால் எனக்கு பேர் ஸ்கந்த மாதான்னு தாயார் சொல்லிக்கிறாங்க. சிவன் அந்த குழந்தைய வச்சுக்கிறார். அந்த 6 குழந்தைகளும் தலையோடு இருக்க குழந்தை ஒளிர்றது. அப்போது ஒளிரும் பொழுது அந்த குழந்தைக்கு எல்லா சக்திகளும், அதாவது சிவனுடைய சக்தி பூரா அந்த குழந்தைக்கு வருது. 6 தலையும் ஒரு தலையாருது. திருப்பி வாசுகி அந்த குழந்தைய பார்க்க வர்றார். அப்போது குமாரன் அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது முருகருக்கு. எப்படி அப்படின்னா, அவர் மாறனுடைய குமாரன். மாறன்னா அழகன், காமதேவன். அப்போது காமனை விட அழகானவன் இந்த குமாரன், அதனால தான் அவர் குமாரன்ற பேர் வச்சுருக்கார். அப்போ முருகன் வாசுகியும் வச்சுட்டு இருந்துட்டு வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி முருகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், ஏன்னா அவர் தாரகாசுரன், நஜாமுகி, சூரபத்மன் இவாளெல்லாம் அவர் வதம் பண்ணணும், சிம்மமுகன்லாம் இருக்கா, அதனால் முதல்ல நம்ம முருகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னுட்டு சொல்கிறாங்க. அப்போ சிவன் அவரை சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வச்சு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதில் அவருக்கு ஒரு நாமம் வருது, சோமஸ்கந்தன் அப்படின்ற ஒரு நாமம் வருது. அப்போ அந்த பட்டாபிஷேகத்துக்கும் போது எல்லா தேவதைகளும் வராங்க, முருகனை பார்க்குறாங்க, அவாவாளான ஒஸ்தியான பொருளை அந்த முருகனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் வைஜெயந்தி மாலையை கொடுக்குறார், சுதர்ஷன சக்கரத்தை கொடுக்குறார் ஸ்கந்தனுக்கு. சிவன் தன்னுடைய திரிசூலத்தையும் பினாக்கத்தையும் பாசுபதாஸ்திரத்தையும் அந்த முருகப்பெருமான் கிட்ட கொடுக்குறார். பிரம்மா அவருடைய கமண்டலத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் கொடுக்குறார். காயத்ரி மந்திரத்தினுடைய சக்தியும் இனிமே அதை ஜபிக்கும் போதெல்லாம் முருகா ஒன்றை போய் சேரட்டும்னு சொல்கிறார் பிரம்மா. இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தையும் ஐராவதத்தையும் அந்த தேவதா சேனைகளையும் ஒப்படைக்கிறார். வருணன் அவர்கிட்ட தன்னுடைய சத்திரத்தையும் ஒரு நல்ல ஒரு தாடங்க மணிமாலையையும், யமா கால தண்டத்தை ஒப்படைக்கிறார் குமரர்கிட்ட. இன்னும் பல பேர் பலவிதமாக வரா. நம்ம அடுத்த தொடர்ச்சியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.